ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரியாஜன் அப்படிங்கிற ஒரு அக்ரோ கெமிக்கல் பிராண்டை சேர்ந்த ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மருந்து பார்த்திங்கன்னா போரான். இதில் வந்து போரான் 20% இருக்குது. இந்த போரான் அப்படிங்கிறது எல்லா தாவரத்துக்குமே எசென்சியலாக தேவைப்படக்கூடிய ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட், அதாவது அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடியது. எதனால் அப்படின்னா பூக்கள் கொட்டுறதை வந்து இந்த போரான் குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் பூக்கள் வந்து பிஞ்சு பிடிக்கிற விகிதத்தை இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரூட் செட்டிங். உதாரணத்துக்கு நம்ம முருங்கை மரத்தை எடுத்துக்கலாம். முருங்கை மரம் வந்து பொதுவாகவே அதிகமாக பூக்கும், எந்த வெரைட்டியாக இருந்தாலுமே அதிகமாக பூக்கும். ஆனால் பிஞ்சுகள் வந்து அதிக லெவலில் பிடிக்காது, பூக்கிறதுக்கு ஏற்ற அளவு வந்து பிஞ்சு பிடிக்காது. எதனால் அப்படின்னா பூக்கள் வந்து நம்ம ஒரு பூங்கொத்தில் ஒரு 30 to 40 பூ இருக்குது அப்படின்னா அந்த எல்லா பூவுமே ஃபீமேல் ஃப்ளவர்ஸாக இருக்காது. அப்படியே ஃபீமேல் ஃப்ளவர்ஸாக இருந்தாலுமே எல்லா ஃப்ளவர்ஸுமே பாலினேட் ஆகாது. எதனால் அப்படின்னா அதில் வந்து மேல் ஃப்ளவர்ஸ் கம்மியாக இருக்கும். இன்னொன்று, அது பிஞ்சு பிடிக்கிறதுக்கான அந்த போரான் அப்படிங்கிற சத்து அதில் கம்மியாக இருக்கிறதுனாலையும் பாடிங் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இந்த போரான் யூஸ் பண்ணாத பூங்கொத்து, அதாவது அந்த மரம், ஒரு முருங்கை மரம், நம்ம இந்த போரான் எதுவுமே கொடுக்காம சாதாரணமாக இயற்கை முறையில் மட்டுமோ அப்படி இல்லைன்னா இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், இப்போ காம்ப்ளெக்ஸ், பொட்டாசியம் இதெல்லாம் நம்ம கொடுத்து பிஞ்சு பிடிக்க வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 4 நல்ல கிளைமேட் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா 4, 5, அதையும் தாண்டினா ஒரு 6 பிடிக்கும். இதுவே இந்த போரான் நம்ம கொடுத்துருந்தோம் பாலிஸ்பில் அப்படின்னா எவ்வளோ பிடிக்கணும்? குறைஞ்சது ஒரு 7 பிடிக்கும். அதுக்கு மேலே 8 ஒரு % வந்து கூடும். பாடிங் ரேட் வந்து ஒரு 20% அப்படிங்கிற அளவில் கூடும். இதை வந்து நம்ம முருங்கை மரத்தை மட்டும் வச்சு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இதை வந்து எல்லா தானிய வகை பயிருக்கும் சரி, பழ வகை பயிருக்கும் சரி, பூ வகை பயிருக்கும் சரி, காய்கறி வகை பயிருக்கும் சரி, எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். எதனால் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே கொடுக்கும்போது இப்போ காய்கறி வகை பயிர், பழ வகை பயிர்கள் இதில் எல்லாமே பிஞ்சு பிடிக்கிற விகிதம் அதிகமாச்சுன்னா ஓவராலாக ஈல்டு கூடும், அதாவது குவான்டிட்டி கூடும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது எண்ணிக்கை, அதாவது பர்சன்டேஜ் வந்து அதிகமாக பிடிக்குமே தவிர சைஸுக்கு வந்து போரான் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாது. எதனால் அப்படின்னா இந்த சைஸ் பெருசாகணும் அப்படின்னா அதுக்கு பொட்டாசியம் குறையாமல் இருக்கணும். பொட்டாசியம் சத்து குறையாமல் இருக்குன்னா நம்ம தனியாக பொட்டாசியம் வந்து பாலியரில் இந்த பயோ கேக் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சாயில் ட்ரென்ச்சிங்கை வந்து நம்ம வாட்டர் சால்யூபிள் பொட்டாசியம் கொடுக்கலாம். இந்த மாதிரி இதையும் கொடுத்தோம். ப்ளஸ் இந்த போரானும் பாலியரில் கொடுக்குறோம் அப்படின்னா ஷேப்பும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் பாடிங் அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கும். ஃப்ரூட் செட்டிங் எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதில் வந்து கிரெயின்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம், சீரியல்ஸுக்கும், தானிய வகை பயிர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி ஃப்ளவர்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதிகமான மொட்டுகள் எடுக்கும். தழுக்கிற எல்லா இடத்துலையுமே மொட்டுகள் எடுக்கும். எதனால் இந்த மாதிரி போரான் வந்து பூச்செடிகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது தழுக்கிற இடத்துலலாம் மொட்டு எடுக்குது அப்படின்னா பொதுவாகவே பழ வகை பயிராக இருக்கட்டும், காய் வகை பயிராக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் அதோட ஈல்டுங்கிறது பூத்து பிஞ்சு பிடிச்சாதான் ஈல்டு கிடைக்கும். அதே இந்த பூ வகை பயிரெலாம் அப்படி இல்லை. இதில் வந்து ஈல்டுங்கிறதே பூ தான். ஸோ இது வந்து ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலே போதும். அதோட மேக்ஸிமமாக அது ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா தடுக்கிற எல்லா இடமுமே முட்டு வைக்கும். இந்த மருந்தோட டோசேஜ்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களுக்குமே 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் மிக்ஸ் பண்ணாலே ரிசல்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தை வந்து எப்போ ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது காய்கறி வகை பயிருக்கும் சரி, பழ வகை பயிருக்கும் சரி, தானிய வகை பயிருக்கும் சரி, எல்லாத்துக்குமே பூக்கிறதுக்கு முந்தின பருவத்துலேயும் பூத்ததுக்கு அப்புறமும், அதாவது பூத்துக்கிட்டு இருக்கக்கூடிய டைம், பூக்கிறதுக்கு முன்னாடி மொட்டை எடுக்கிற ஸ்டேஜில் ஒரு தடவையும், அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழித்து பூத்துட்டு இருக்கும்போது திருப்பி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஃப்ரூட் செட்டிங் வந்து நல்லாவே இருக்கும். அதேமாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பூச்சிக்கொல்லிகளோடையும் சரி, பூஞ்சான கொல்லிகளோடையும் சரி, நுண்ணோட சத்து மருந்துகளோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் செடிகளுக்கு வந்து எந்த வகையான பாதிப்பும் ஏற்படாது. இந்த மருந்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது அரை கிலோ வந்து 200 ரூபாயிலேருந்து அவைலபிளாக இருக்குது. இதே 1 கிலோ பேக்கெட்டாக வாங்கினா ஒரு 50 ரூபா வரை லெஸ் ஆகும். இந்த மாதிரி விவசாய சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.